நான் ஏப்ரல் 2ஆம் தேதி சிங்கப்பூருக்கு வருகிறேன். தமிழிலே அதிகமாக நான் வீடியோக்கள் செய்வதில்லை. ஏதோ ஒரு காரணம் என்னை இந்த தமிழில் வீடியோ செய்ய தூண்டிச்சு. சிங்கப்பூர்லேயும் சரி, மலேசியாலையும் சரி நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது பயன்படுமேங்கிறதுக்காக இது தமிழில் பண்ணுறேன். மற்ற தமிழ் பேசுகிறவங்க எல்லாமும் கூட இதை கேட்கலாம். இப்போது சிங்கப்பூரில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை பணப்பிரச்சனை. பணம் இல்லாருக்கு இந்த உலகம் கிடையாது. அதனால் திருவள்ளுவர் கூட சொன்னார், அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்ட்டு. அருள் இல்லவர்களுக்கு, அருள்னா கடவுளுடைய ஈடுபாடு, கடவுளுடைய ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அவ்வுலகம் கிடைக்கும், ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. ஏன் கடவுளை கும்புறவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய. ஏன் கடவுள் அவங்களெல்லாம் கைவிட்டுறாரு? இங்கே கடவுளுங்கிறது யாருங்கிறது என்ன, யாரை குறிக்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். கடவுளுங்கிறது ஒரு சக்தி. இப்போது வெப்பம் இருக்குது, அது ஒரு சக்தி. குளிர்ச்சி இருக்குது, அது ஒரு சக்தி. காற்று இருக்குது, அது ஒரு சக்தி. அதே மாதிரி கடவுள்களும் சக்தி ரூபமாக தான் இருக்காங்க. அவர்களுக்கு உருவம் உண்டா? உருவமும் உண்டு, அருவமும் உண்டு. மாணிக்கவாசகர் சொல்வார், ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாதவனுக்கு பல நாமும் சுட்டி நாம் கொண்டாடுவோமேன்னு ஒரு பாட்டு வருது. கடவுளுக்கு ஒரு பேர் ஒரு ஃபார்ம் இல்லை, ஒரு உருவம் ஒரு பேருன்னு கிடையாது. ஏன்னா அவர்கள் சக்தி ரூபமாக இருக்காங்க. அவர்களால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, அவர்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நிறைய தப்பு நடக்குது. சாதாரணமாக நிறைய பேர் இப்போ வள்ளலாரை பற்றி ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னார், நீங்கள் தேங்காய் உடைக்காதீங்கிறார், விபூதி போடக்கூடாதுங்கிறார், அர்ச்சனை பண்ணக்கூடாதுங்கிறார். இதை நிறைய வள்ளலார் அவருடைய ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதே வள்ளலார் கூட கடைசியாக பாடின பாடல இப்போ கடவுள் வரப்போகிறார். என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். கடவுள் சிவன் வரப்போறாரு. நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். நான் இருக்கிற இடத்துலங்கிறது எங்கே? என்னுடைய இதில் நெற்றிக்கண்லையோ இல்லை தலை உச்சிலையோ இருக்க போகிறார். அப்போ இருக்காருன்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் என்ன சொல்கிறார், அவர் எனது பேர் உடம்பிற் கலந்து உளத்தே பிரியாது இருப்பார், உள்ளே போய் இருப்பார் அப்படிங்கிறார். ஆக இந்த சக்தி ரூபமாக இருக்கார், ஒளி ரூபமாக இருக்கார். அவரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒவ்வொரு விதமான கடவுள்களும் இருக்காங்க. பணத்துக்குன்னா ஒருத்தர் இருக்கார், லக்ஷ்மி, குபேரன். அவங்க பணத்தை கொடுப்பாங்க. இப்போது இது வேணும், அறிவு வேணும், லக்ஷ்மி, ஹயக்ரீவர்.
இவங்களெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அவர்களுக்கு ஒரு சப்த ரூபம் அப்படிங்கிறது ஒரு ஒலி அமைப்பு. அந்த மந்திரங்கள்லாம் இப்போ லக்ஷ்மிக்கு ஸ்ரீம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தின் மூலமாக அவர்களுக்கு போகலாம். இப்போ ஸ்ரீம் எப்படி வேலை பார்க்குங்கிறத பற்றி நான் ஒரு 2 நாள் கூட பேசலாம். அவ்வளவு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமானது. அது தேவையில்லை. நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். புரியுதோ புரியலையோ நீங்கள் அந்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். எதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதாக மாறிடுவோம். நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவாக இருக்கிறவனை திருத்தவே முடியாது. அதே திருப்பி 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 அதே இடத்துக்கே வந்துட்டுருப்போம். 100 தடவை சொன்னாலும் சரி, 101வது தடவை அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது பிரயோஜனம் இல்லை. அதை மாற்றினால் ஒழிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. இப்போது ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு எனர்ஜியை கொண்டு வருது, ஒவ்வொரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை பண்ணுறதுன்னா நம்ம திருந்தணும்னு முழுமையாக நினைக்கணும். நான் தான் சரி மற்றவங்களாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் திருந்த முடியாது. இதுக்கு எது பயன்படும்? இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த மந்திர ஒலிகளை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாமலேயே மாற்றம் அடையும். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பணம் இல்லாதவங்களுக்கு பணத்தினுடைய நாட்டமும் அதை எப்படி பெறுவது என்ற வழிமுறையும் உங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மூளை வேறு மாதிரி வேலை பார்க்கும். ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில், ஹவு காட் சேஞ்சஸ் யுவர் பிரெயின் அப்படின்னு. கடவுள் எப்படி உங்கள் மூலத்தில் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாருன்னா உங்கள் மூளையை மாற்றிடுவார். அப்போ நீங்கள் அதே இந்த கிளிப்புள்ள மாதிரி சொல்லிகிட்டே இருக்க மாட்டீங்க. ஹவு காட் சேஞ்சஸ் யுவர் பிரெயின். அவர் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஒலிகளெல்லாம் உங்களுடைய மனத்தை உங்களுடைய மூளையே மாற்றிவிடும் அப்படிங்கிறார். இதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த தமிழில் பேசுவதனால அந்த ப்ரோக்ராம் தமிழில் நடத்த போகிறதில்ல, அது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. சில சமயங்களில் ஒரு தமிழ் பாட்டுக்களோ ஏதோ சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் கேட்டு இதை முறைப்படி பயிற்சி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யாரோட மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனையோ, இல்லது மற்ற உறவினர்களோட பிரச்சனையோ, இல்லை வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனையோ, இதெல்லாம் எப்படி நம்ம இந்த ஒலி அலைகள் மூலமாக மாற்ற முடியும் என்பதை பற்றி தான் பேச போகிறேன். எல்லோரும் பயன்பெற விளைகின்றேன். நன்றி, வணக்கம்.